தம்பி இங்க வாப்பா. சொல்லுங்கம்மா, என்னாச்சு? கீழே விழுந்துட்டேன்ப்பா. ஆட்டோ ஏதாவது கூட்டு வரட்டுமா? ஆட்டோலாம் வேணாம், பக்கத்து தெருவில் ஒரு வைத்தியர் இருப்பாரு, அவரை மட்டும் கூட்டிட்டு சரிங்க, வாப்பா. இதோ கூட்டு வந்துடுறேன். ஆ. ஹலோ, சொல்லுடா. இங்க வர வழியில ஒரு அம்மாக்கு அடிபட்டுருச்சு. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ வேற ஏதாவது சமைச்சிக்கோண்ணே. சரி சரி பாரு. ஆ. ம். இதோ இந்த வீடு தானா? ஆ. என்ன ஆச்சுமா? ஐயோ! நான் பார்த்தேண்ணா. சுளுக்குதான்ப்பா, சுளுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்ன வேணும்? அம்மா, என்ன எங்கம்மா இருக்கு? அங்க இருக்குப்பா. அண்ணா அதோண்ணா. உப்பு மஞ்சள் குழைச்சி 2 நாள் பத்து போடுங்க. சரிண்ணா. எல்லாம் சரியாயிடும். வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைப்பா. சரிண்ணா. ம். உங்களை பார்த்துக்க யாரும் இல்லைங்களாம்மா கூட? எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாப்பா. நான் செஞ்ச பாவம் இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். சரிங்கம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வரேன். சரிப்பா. சரி. நேற்று நைட் ஏன்டி ஃபோன் கட்டாச்சு? நாம பேசிட்டு இருக்கும்போதே அம்மா வந்துட்டாங்கடா. ஐயோ, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, திட்டினாங்க, பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அடிச்சாங்களா உன்னை? அதெல்லாம் ஒன்றுமில்லடா. பின்ன ஏன் ஃபேஸ் டல்லாக இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ கால் பண்ணுவியா? பார்க்குறேன், இல்லைன்னா நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி, கிளம்புறேன். பார்த்து. அம்மா சாப்பிடுமா. அம்மா சாப்பிடுமா. ஏம்மா இப்படி பண்ற? சாப்பிடுமா ப்ளீஸ்மா. நான் சாப்பிடணும்னா இனிமேல் நீ அவன் கூட பேசக்கூடாது. சரிம்மா, நான் பேசல, நீ சாப்பிடு ப்ளீஸ். என்ன மச்சான், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். நாளைக்கு ஃபாரின் போகிறேன்டா, விசா கிடச்சிச்சு. சூப்பர்ரா, பார்த்து போயிட்டு வா. அப்பப்போ சரிடா. கால் பண்ணு. கண்டிப்பாடா. சரி மச்சான். அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். சரி சரி, சரிடா. பார்த்து போயிட்டு வாடா. என்னதாண்டி ஆச்சு? இல்லடா, கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் கால் பண்ண முடியல. என்னமோ நடக்குது. சாரிடா, கால் பண்றேன், இன்னைக்கு நான் கண்டிப்பா கால் பண்றேன். உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஃபாரின் போகலான்னு இருக்கேன். ஃபாரின்லாம் வேணாண்டா, ப்ளீஸ்டா, உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாதுடா. 2 வருஷம் தாண்டி, போயிட்டு வந்துடுறேன், புரிஞ்சுக்கோ. வைஷ்ணவி, இங்க வா. யார் அவன்?
வண்டியில ஏறு. அக்கா அக்கா, என்ன தர என்னாச்சு? என்ன காரியம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? என்னடி பண்ண? நடு ரோட்ல ஒரு பையன் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கா. ஏண்டி இப்படி மார்த்த வாங்குற? சொன்னா கேட்க மாட்டேன். அம்மா இது சொல்றத கேளுமா. அம்மா ஏண்டி என் உசுர வாங்குற? சனியனே. நல்ல பையமா, ஒரு வாட்டி அவன்கிட்ட பேசி பாருமா. அவன் என்ன ஆளுன்னே தெரியாது. ஏண்டி நான் அவன்கிட்ட போய் பேசணுமா? உனக்கு என் வாழ்க்கையை விட உன் கௌரவம் ரொம்ப முக்கியமா போச்சுல்ல? ஆமாண்டி, எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். அக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாக்கா. இப்படி முறைக்கிற பாரு. இவள வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இது சரி வராது. இன்னைக்கு இவ்வளவு தைரியமா பேசுற உங்க பொண்ணு நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க கூட தயங்க மாட்டா. சரிப்பா, இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. நான் நம்ம ஆளுங்களை ஒரு பையனை பாக்குறேன். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். அடுத்த முகூர்த்தத்திலே வா. ஆமாங்கக்கா, செலவு பத்தில ஒன்றும் கவலைப்படாத. ஐயோ, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பொண்ணை மட்டும் பேசி சம்மதிக்க வை. சரிப்பா. ஹலோ காவியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நீங்கள் வைஷ்ணவி பார்க்க போவீங்களா? ஏன் என்னாச்சு? இல்லை, அவள் நேற்று வேலைக்கு வந்தாளா? இல்லைங்க. அவளை பார்க்க போனீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஆனால் நான் லைனில் இருக்குன்னு சொல்லாதீங்க. வைஷ்ணவி, எப்படி இருக்கு? ஏண்டி அழுவுற? என்னடி என்னால ஆச்சு? முடியலடி. கார்த்தியை பாத்தியா? உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். இல்ல வேண்டாம். ஏண்டி? அன்னைக்கு நானும் அவனும் பேசிட்டு இருந்தது தூரம் பார்த்துட்டு அம்மாட்ட சொல்லிட்டான். அப்ப உங்க அம்மா கிட்ட உங்க லவ் பத்தி சொல்ல வேண்டியது இல்லடி, தானே? என்னை விட அவங்களுக்கு அவங்க கௌரவம் தான் முக்கியமா தெரியுது. எனக்கு பயமா இருக்குடி. நான் அவனை ஏமாத்திருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்னடி பண்ண போற? தெரியலடி. எங்க வீட்ல அவசர அவசரமா அம்மாவும் துரையும் சேர்ந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்கடி. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம்னு சொல்றாங்கடி. பேசாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அவனுக்கு அவங்க அம்மா விட்டா யாரும் கிடையாதுடி. சரி, டைம் ஆச்சு, நான் போறேன். அவ பேசினதெல்லாம் கேட்டீங்களா? கேட்டேங்க. ஏய், எந்திரிடி. எந்திரிடி. என்னம்மா? கோயிலுக்கு மணியாச்சு, சீக்கிரம் கிளம்பு. ஏம்மா இப்படி டார்ச்சர் பண்ற? எனக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்ல, என்ன வெட்டுறேம்மா. வீணா என்கிட்ட புலம்புறத நிறுத்திட்டு சீக்கிரம் கிளம்புற வழி பாரு. ஏம்மா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஏய், ஷூ, பேசாத. ஹலோ, சொல்லுங்க சம்பந்தி. அம்மா கிளம்பிட்டீங்களாம்மா? கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டீங்களா? நாங்கள் வந்து 10 நிமிஷம் ஆகுதுமா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்துடுற சம்பந்தி. ஏய், சீக்கிரம் கிளம்பு, வந்துட்டாங்களாமா. தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, சீக்கிரம் கிளம்பு. ஹலோ, நான் வைஷ்ணவி பேசுறேன். சொல்லுமா. நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேச முடியுங்களா? நான் சமையல் வேலையில் இருக்கிறேன், கொஞ்சம் இருமா கொடுக்குறேன். டேய் டடா, வைஷ்ணவி பேசணுமா, என்னன்னு கேளு. ஹலோ, சொல்லுங்க வைஷ்ணவி. ஹலோ ஹலோ
நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல 1% கூட விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க. என்னது? கல்யாணத்தை நிறுத்தணுமா? பா! கா கா ஏன் தோற ஏன் கத்திக்கிட்டு இருக்க? எங்க உன் பொண்ணு? கிளம்பிட்டு இருக்கா? கூப்பிடு அவள. ஏன் என்னாச்சு? கூப்பிடுக்கா. உன் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கால் பண்ணி இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி அசிங்கமா கேக்குறாங்க. அண்ணாக்கு அதுக்கு விஷயம் போச்சா என்ன ஆகுன்னு தெரியாது. ஏன் இப்படி பண்ற? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன் நீ உயிரை வாங்குற? மானமே போச்சு. சம்மந்திக்கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாமா? இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. சம்மந்தி வீட்டுக்காரங்க செம கடுப்புல இருக்காங்க. பேச போனா அசிங்கப்பட்டுருவாங்க. பரவாயில்லப்பா, எனக்கும் அசிங்கமா போச்சு. இவளை பெத்த பாவத்துக்கு சொந்த பந்தங்களுக்குள்ள மூஞ்சி காட்ட முடியாம போயிடும். இல்லக்கா, அண்ணன் ஃபோன் பண்ற வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஹலோ. டேய், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது. அந்த பொண்ணு உயிரோட இருக்க கூடாது. அண்ணா வேண்டாண்ணே, வேற ஏதாவது பண்ணலாமா? டேய் மயிரே, நான் சொல்றத கேளுடா. அந்த சிரிக்கை இப்படியே விட்டா நாளைக்கு இன்னொருத்தி வருவா, இன்னொருத்தி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சமூகத்துல எவனும் நம்மள மதிக்க மாட்டான். வாயில விரல் சூப்பிட்டு தான் போனோம். மயிரு, நான் சொல்றத கேளுடா. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நான் சொல்றது கவனமா கேளு. சொல்லுப்பா, நம்ம அண்ணன் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வாரு. என்ன பண்ணுன்னு சொல்லு. நம்ம கௌரவத்தை காப்பாத்தணும்னா வைஷ்ணவியை கொண்டாதான் முடியும். என்ன சொல்றப்பா? வேணாம்ப்பா, எனக்கு இருக்கிறது அவ ஒருத்தி மட்டும்தான். இல்லக்கா, இது முன்னாடியே முடிச்சிருக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம கையை மீறி போயிடுச்சு.